ஃபீல்ட் மற்றும் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட் மூலம் டிசி மோட்டார்களின் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற இந்த செஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த செஷனோட முடிவுல நீங்க கத்துக்க போறது டிசி மெஷின் நேம் பிளேட்ல இருக்கக்கூடிய தகவலை புரிஞ்சுக்கிறது, டிசி மெஷின் டெர்மினல்ஸை அடையாளப்படுத்துறது, ஒரு 4 பாயிண்ட் ஸ்டார்டர் மற்றும் ஷண்ட் ஃபீல்ட் ரெகுலேட்டரை பயன்படுத்தி டிசி ஷண்ட் மோட்டாரை இணைக்கிறது, டிசி ஷண்ட் மோட்டாரை ஆரம்பிக்கிறது மற்றும் இயக்கிறது, மோட்டாருடைய வேகத்தை அளவிடுறது, ஷண்ட் ஃபீல்ட் கண்ட்ரோல் ரெகுலேட்டரை பயன்படுத்தி டிசி மோட்டாரின் வேகத்தை சரிபார்த்து ஃபீல்ட் கரண்ட்டும் வேகமும் எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டதுங்கிறதையும் கண்டுபிடிக்கிறது. டிசி மோட்டாரின் வேகத்தை வேறுபடுத்த ஆர்மச்சூர் சர்க்கியூட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி வேகத்துக்கும் ஆர்மச்சூர் வோல்டேஜுக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடிக்கிறத பத்தி இதுல முழுசா பார்க்கலாம். 3 பாயிண்ட் ஸ்டார்டருடைய ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் இருக்கக்கூடிய நோ வோல்ட் ரிலீஸ் காயில் ஷண்ட் ஃபீல்ட் சர்க்கியூட்டோட சீரியஸ்ல இணைஞ்சிருக்கு. அதனால ஷண்ட் ஃபீல்ட் கரண்ட் எடுத்து செல்லப்படுது. ஃபீல்டு ரெகுலேட்டரை வச்சு வேகத்தை கண்ட்ரோல் பண்ற பயிற்சி செய்யறப்போ நோ வோல்ட் ரிலீஸ் காயில் ஸ்டார்டர் ஆம ஆன் பொசிஷன்ல வைக்க முடியாத அளவுக்கு ஃபீல்ட் கரண்ட் பலவீனமா இருக்கும். இதனால மோட்டாருடைய சப்ளை டிஸ்கனெக்ட் ஆகும். இந்த பிரச்சனை 4 பாயிண்ட் ஸ்டார்டர்ல சரி செய்யப்படும். இந்த படம் தான் 4 பாயிண்ட் ஸ்டார்டருடைய ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். 4 பாயிண்ட் ஸ்டார்டர்ல நோ வோல்ட் ரிலீஸ் காயில் ப்ரொடெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆறுங்கிற இடத்துல சப்ளை லைன்ல நேரடியா கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஷண்ட் மோட்டாருடைய 4 பாயிண்ட் ஸ்டார்டர் தான் கீழே நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்கீமேட்டிக் டயக்ராம். இப்போ நோ வோல்ட் ரிலீஸ் காயில் சர்க்கியூட் ஷண்ட் ஃபீல்ட் சர்க்கியூட்ல இருந்து தனியா இருக்கு. இதனால சரியான வேகத்தின் இயக்கத்தை நோ வோல்ட் ரிலீஸ் காயில பாதிக்காம பயிற்சி செய்ய முடியும். 3 பாயிண்ட் ஸ்டார்டருக்கும் 4 பாயிண்ட் ஸ்டார்டருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் நோ வோல்ட் ரிலீஸ் காயில் எந்த இடத்துல கனெக்ட் பண்ணிருக்குங்கிறது மட்டும்தான். டிசி மெஷின் டெர்மினல்ஸை அடையாளப்படுத்துறது. மல்டிமீட்டரை பயன்படுத்தி டிசி மெஷினோட டெர்மினல்ஸை அடையாளப்படுத்துறது. மல்டிமீட்டர் ஸ்விட்சை ரெசிஸ்டன்ஸ் மோடுக்கு மாத்திக்கோங்க. 4 டெர்மினல்ஸ்ல ஏதாவது ஒரு டெர்மினலை ப்ரோப் 1 கனெக்ட் பண்ணுங்க. மிச்சம் இருக்க 3 டெர்மினல்ஸை ப்ரோப் 2 கனெக்ட் பண்ணுங்க. இப்போ மீட்டருடைய ரீடிங் 2 டெர்மினல்ஸ்லயும் ஒரே வைண்டிங்கை காட்டுதான்னு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வைண்டிங்கையும் கண்டுபிடிக்கலாம். 2 வைண்டிங் ரெசிஸ்டன்ஸையும் கண்காணிச்ச பிறகு எந்த வைண்டிங் அதிக ரெசிஸ்டன்ஸை காட்டுதோ அதுதான் ஃபீல்ட் டெர்மினல்னு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அது F1 மற்றும் F2ன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மற்றவை ஆர்மச்சூர் வைண்டிங்னும் அவை A1 A2ன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபீல்டு கண்ட்ரோல் முறை. டெர்மினல் பாக்ஸ்ல மோட்டார் வைண்டிங்ஸ் எல்லாம் ஆர்மச்சூர் ஃபீல்டு, அதாவது A1 A2 F1 மற்றும் F2ன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. படத்துல காட்டியிருக்க மாதிரி சரியான டெர்மினல்ஸுக்கு கனெக்ஷன்ஸை கொடுங்க. படத்துல காட்டியிருக்க மாதிரி டிபிஎஸ்டி ஸ்விட்சை ஆன் பண்ணுங்க. இப்போ மோட்டார் சுத்துறதுக்கு ஆரம்பிக்கும். டாக்கோமீட்டரை பயன்படுத்தி மோட்டாரோட வேகத்தை அளவிடுங்க. டிசி மோட்டாருடைய வேகம் கட் இன் கட் அவுட் வேரியபிள் ரெசிஸ்டரை வச்சு வேறுபடுத்த முடியும். அப்புறம் ஃபீல்ட் கரண்ட்டை நோட் பண்ணுங்க. வந்திருக்கிற ரீடிங் படி ஃபீல்ட் கரண்ட் மற்றும் வேகம் ரெண்டுத்துக்கும் இருக்க தொடர்பை ஒரு கிராஃபை வச்சு குறிக்க முடியும். 4 பாயிண்ட் ஸ்டார்டரை பயன்படுத்தி கீழே இருக்க படத்துல காட்டுற மாதிரி கனெக்ஷன்ஸை கொடுங்க. சரியான கூற்றுகளான ரியோஸ்டாட், ஆம்மீட்டர், வோல்ட் மீட்டர், டிபிஎஸ்டி ஸ்விட்ச் மற்றும் ஃபியூஸ் போன்றவற்றை தேர்ந்தெடுங்க. இந்த கூற்றுகளுக்கான மதிப்பு டிசி ஷண்ட் மோட்டாரின் விவரங்களுடன் சார்ந்து இருக்கும். ஸ்பீட், ஃபீல்ட் கரண்ட் மற்றும் வோல்டேஜின் அளவுகளை குறிக்க வேண்டும். மெதுவாக ஃபீல்ட் கண்ட்ரோல் ரெசிஸ்டன்ஸை உயர்த்தும் போது தானாக ஃபீல்ட் கரண்ட் குறையும். பின்பு மதிப்புகளை சேகரியுங்கள். வேகத்தின் பல்வேறு வித்தியாசமான ரீடிங்கை குறித்து வைக்க வேண்டும். டிசி மோட்டாரின் பவர் சப்ளையை ஆஃப் செய்ய வேண்டும். கிராஃப் ஷீட்டில் மேற்கொண்ட வேல்யூக்களை அப்ளை செய்து வேகத்தை ஒய் ஆக்சிஸ் என்றும் ஃபீல்ட் கரண்டை எக்ஸ் ஆக்சிஸ் என்றும் வேகம் மற்றும் ஃபீல்ட் கரண்ட் கர்வுக்கான சம்பந்தம் கிராஃபில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது ஃபீல்ட் கரண்ட் குறைகிறது, ஃப்ளக்ஸும் குறைகிறது, ஆனால் ஸ்பீட் அதிகரிக்கிறது. ரெசிஸ்டன்ஸ் குறையும் போது ஃபீல்ட் கரண்ட் அதிகரிக்கிறது, ஃப்ளக்ஸ் அதிகரிக்கிறது, ஆனால் ஸ்பீட் குறைகிறது. ரியோஸ்டாட் ரெசிஸ்டன்ஸ் அதிகப்படுத்தும் போது
ஃபீல்ட் கரண்ட் குறைகிறது மற்றும் மோட்டாரின் வேகம் அதிகரிப்பதை கவனிக்க முடியும். ஃபீல்ட் கண்ட்ரோல் டிசி மோட்டாரின் நன்மைகள் மற்றும் தீமைகள். நன்மைகள்: இது பயன்படுத்துவதற்கு எளிது மற்றும் இதை பயன்படுத்த குறைந்த செலவே ஆகும். இந்த முறையில் சாதாரணமாக குறைந்த அளவிலான சக்தியே தேவைப்படும். இந்த ஃபீல்ட் கண்ட்ரோல் முறையில் ஆபரேட்டர்களுக்கு சாதாரணத்தை விட அதிக வேகத்தை தரும். தீமைகள்: அதிக வேகம் குறைந்த டார்க்யூவில் முடியும். ஆர்மச்சூர் கண்ட்ரோல் முறை. ஆர்மச்சூர் கண்ட்ரோல் முறையை பயன்படுத்தி டிசி மோட்டாரின் வேகத்தை கட்டுப்படுத்துவது. 3 பாயிண்ட் ஸ்டார்டரை கொண்டு படத்தில் இருப்பது போல் கனெக்ஷன் கொடுங்கள். பின்பு சரியான கூற்றுகளான ரியோஸ்டாட், ஆம்மீட்டர், வோல்ட் மீட்டர், டிபிஎஸ்டி ஸ்விட்ச் மற்றும் ஃபியூஸை பயன்படுத்துங்கள். இந்த கூற்றுகள் டிசி மோட்டாருடைய விவரங்களை சார்ந்து இருக்கும். ஆர்மச்சூர் சர்க்கியூட், ரியோஸ்டாட்ஸ் போன்றவற்றின் கட் அவுட் செட்டிங்கை நிர்வகித்து தேவைப்படும் வோல்டேஜை பயன்படுத்தி மோட்டாரை துவக்குவதற்கு 3 பாயிண்ட் ஸ்டார்டரை பயன்படுத்த வேண்டும். ஆர்மச்சருடைய வோல்டேஜ் மற்றும் ஆர்மச்சர் கரண்ட், இதனுடைய வேகம் அனைத்தையும் அட்டையில் குறிப்பிடுங்கள். ஆர்மச்சூர் சர்க்கியூட் ரெசிஸ்டன்ஸை மெல்லமாக உயர்த்தி ஆர்மச்சூர் கரண்ட் மற்றும் ஆர்மச்சூரின் வோல்டேஜை கவனியுங்கள். வெவ்வேறு விதமான ரீடிங்கை குறிப்பார்த்து அட்டையில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மோட்டார் பவர் சப்ளையை அணைத்து விடுங்கள். இந்த கணக்கீடுகளை கிராஃப் ஷீட்டில் பார்க்கும் பொழுது ரியோஸ்டாட் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தும் போது ஆர்மச்சூர் வோல்டேஜ் குறைகிறது. பின்பு மோட்டாரின் வேகம் குறைவதை நாம் கவனிக்க முடியும். வோல்டேஜை எக்ஸ் ஆக்சிஸ் என்றும் ஸ்பீடை ஒய் ஆக்சிஸ் என்றும் வரைந்து வேகத்துக்கும் ஆர்மச்சூர் வோல்டேஜ் கர்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை கிராஃபில் வரைந்து சம்பந்தப்படுத்துங்கள். ஆர்மச்சூர் கண்ட்ரோல் டிசி மோட்டார்ஸின் நன்மைகள் மற்றும் தீமைகள். நன்மைகள்: இந்த ஆர்மச்சூர் கண்ட்ரோல் முறையில் ஃபீல்ட் கண்ட்ரோல் மற்றும் டார்க்யூவின் அளவுகள் நிலையாக இருக்கும். தீமைகள்: ஃபீல்ட் கண்ட்ரோல் முறையோடு ஒப்பிடும்போது இதில் செலவு அதிகமாக இருக்கும். பவர் சப்ளை அதிகமாக தேவைப்படும். ரீகேப்: இந்த செஷன்ல நாம கத்துக்கிட்டது, டிசி மெஷினோட நேம் பிளேட்ல இருக்கக்கூடிய தகவலை புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணது, டிசி மெஷின் டெர்மினல்ஸை அடையாளப்படுத்தினது, 4 பாயிண்ட் ஸ்டார்டர் மற்றும் ஷண்ட் ஃபீல்ட் ரெகுலேட்டரை பயன்படுத்தி டிசி ஷண்ட் மோட்டாரை இணைச்சது, டிசி ஷண்ட் மோட்டாரை ஆரம்பிச்சது மற்றும் இயக்குனது, மோட்டாரோட வேகத்தை அளவிட்டது, ஷண்ட் ஃபீல்ட் கண்ட்ரோல் ரெகுலேட்டரை பயன்படுத்தி டிசி மோட்டாரோட வேகத்தை சரிபார்த்து ஃபீல்ட் கரண்ட்டும் வேகமும் எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளதுங்கிறத கண்டுபிடிச்சது, டிசி மோட்டாரோட வேகத்தை வேறுபடுத்த ஆர்மச்சூர் சர்க்கியூட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி வேகம் மற்றும் ஆர்மச்சூர் வோல்டேஜுக்கான தொடர்பை இதன் மூலமா பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா கான்செப்டுமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த செஷன்ல வேற ஒரு கான்செப்டுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.